ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். 26 வாசிங்க. தாவீது அரசரும் மூதாதையர் குடும்ப தலைவர்களும் ஆயிர தலைவர்களும் நூற்றுவ தலைவர்களும் படைத்தலைவர்களும் அர்ப்பணித்த புனித பொருட்களின் கருவூலம் முழுவதற்கும் இந்த செலோமித்தும் அவருடைய சகோதரர் பொறுப்பாக இருந்தனர். செலோமித்த இங்க ஆரம்பம் பண்ணாங்க. எதுக்கு பண்ணாங்க? ஆயிரத்தவர்கள், நூற்றுவர்கள், தலைவர்கள், படைத்தளபதிகள், தாவீது இவர்கள் அனைவரும் அர்ப்பணித்த நேர்ந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களுக்கு, அந்த டெடிகேட்டட் திங்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம நேர்ச்சை பொருள்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து இதயம் வீக்கா இருந்துச்சுனாக்க சாமிகிட்ட வேண்டிக்குவோம். குணப்படுத்திட்டாருன்னா இதய மாதிரி ஒரு பொருளை வெள்ளியில செஞ்சு தங்கத்துல செஞ்சு கோயில போய் கொடுப்போம். அது வந்து கருவூலத்துக்கு போய் சேர்ந்துடும், ஆலய கருவூலத்துக்கு போய் சேரும். அதுக்கு பொறுப்பாளராக செலோமித்து இருக்கிறாரு. அதே போலவே முன்பே குறிப்பிட்டது போல 1/2 ஷெக்கல், 1 ஷெக்கல், 2 ஷெக்கல், 10 ஷெக்கல், அப்புறம் காணிக்க பொருட்கள், ஆடு மாடுகள் விற்பனை வருகின்ற பணங்கள், நிர்ம படையல், தானிய படையல், திராட்சை படையல், இப்படி அதெல்லாம் வர வரியெல்லாம் எடுத்து அது வந்து கருவூலத்துக்கு போயிடும். கருவூலத்துக்கு போகும். ரொம்ப முக்கியமான பணி. ஏன்னா ஒரு நாட்டினுடைய, ஒரு மாகாணத்தினுடைய, ஒரு மாவட்டத்தினுடைய இதயம் கருவூலம், ட்ரெஷரி. இந்த ட்ரெஷர்ல பணம் இல்லை அப்படின்னாக்க அந்த மாநகராட்சிக்கு வாழ்வு இல்லைன்னு அர்த்தமாகும். அதனாலதான் சிறந்த மனிதர்களை, தேர்ந்த மனிதர்களை கொடுக்கிறார். 2 பாயிண்ட். இதுல வந்து இன்னொரு அழகான செய்தியை நான் பார்க்கிறேன், நல்ல செய்தியா பார்க்கிறேன். அவர் என்ன பண்றாருனாக்க, மக்கள் நேர்ந்து கொண்டு கொடுக்கப்பட்ட, தாங்கள் நேர்ந்து கொண்டு கொடுக்கப்பட்ட பொருட்களுக்கு கருவூலத்துக்கு கொடுக்கிறாரு. அதுலேயே வந்து இன்னும் ஒரு சின்ன செய்தி வருகிறது, டெடிகேட்டட் திங்ஸ். போர்களிலே நாம் கொள்ளையடித்து பெற்றுக்கொண்ட பொருட்களை, போரிலே கொள்ளையடித்த பொருட்களை அரசன் மட்டுமே வைத்துக் கொள்ளாமல், படைத்தளபதி மட்டுமே பங்கிட்டுக் கொள்ளாமல், அல்லது காரியதரிசிகள் மட்டுமே பங்கிட்டுக் கொள்ளாமல் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கிறார். அந்த பிரித்து கொடுத்தலில் மீதியாவதை கருவூலத்திற்கு சேர்க்கிறார்கள். அதுல 2 செய்தி இருக்குது. ஒண்ணு வந்து போர்க்களத்திலே கைப்பற்றப்பட்ட பொருட்கள், அது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், ஒட்டகமா இருக்கட்டும், கழுதையா இருக்கட்டும், அல்லது வந்து பொன் துகிலா இருக்கட்டும், அல்லது வந்து வெள்ளியா இருக்கட்டும், பொன்னா இருக்கட்டும், வெண்கலமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சமமாக அவர்களுடைய தகுதிக்கும் அலுவலுக்கும் ஏற்ப பகிர்ந்து கொடுக்கப்படும். மீதியாவது கருவூலத்திற்கு போய் சென்று சேரும். 2 காரியம் நான் சொன்னேன். ஒன்று, கருவூலத்திற்கு சேர்ப்பது மிக முக்கியமான காரியமாக குறிப்பிட்ட ஆசிரியர் எப்பொழுதுமே கருதுகிறார். போர்கள் நடப்பதே கருவூலத்தில் பொருள் சேர்ப்பதற்காகத்தான் என்ற ஒரு கருத்தை அடிக்கடி திரும்ப வலியுறுத்தினார். நீங்களும் அதை அழகாக கருத்தை புரிந்து கொண்டு நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். அதே போலவே எல்லாருக்கும் அந்த போரின் பயன் கிடைக்க வேண்டும் என்பது தாவீதுடைய நல்ல மனதாக இருக்கிறது. அந்த நல்ல மனதை குறிப்பிட்ட ஆசிரியர் அடிக்கோடிட்டு காட்டி எல்லாரும் கிடைக்க செய்தார் என்ற ஒரு கருத்தை அந்த இடத்துல வைக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது எண்ணிக்கை நூல் 31ஆம் அதிகாரம் எடுங்களேன். எண்ணிக்கை நூல் 31:48. எண்ணிக்கை நூல் 31:48. ஆயிரத்தவர் தலைவர்களும் நூற்றுவர் தலைவர்களும் ஆகிய பல்லாயிரம் மக்களின் படைத்தளபதிகள் மோசேயை அணுகினார்கள். 52. ஆயிர தலைவர்களும் நூற்றுவர் தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் 7200 கிலோகிராம் ஆகும். 54. மோசேயும் குரு எலையாசரும் ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களிடமிருந்து பொன்னை பெற்றுக்கொண்டனர். அதை ஆண்டவர் திருமுன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தினுள் கொண்டு வந்தனர். ஓகே, இப்ப பாருங்க, குறிப்பிட்ட ஆசிரியர் கருவூலத்தை கட்டி காப்பது எப்படி, கருவூலத்திற்கு பொருள் சேர்ப்பது எப்படி, போரில் வந்த
கைப்பற்றப்பட்ட பொருட்களை எப்படி பகிர்ந்து கொண்டார்கள் என்றெல்லாம் விவரமாக சொல்லுகிறார். எங்கே இருந்து இவருக்கு செய்தி கிடைத்தது, எங்கே இருந்து இவருக்கு இவ்வளவு விவரங்கள் கிடைத்தது என்று பார்க்கும்போது வில்லியம்சன் என்கின்ற அந்த வரலாற்று ஆசிரியர், விவிலிய பேராசிரியர் இந்த எண்ணிக்கை நூல் 31ஆம் அதிகாரம் 48, 52, 54 ஆகிய வசனங்களை குறிப்பிட்டு காட்டி இதை மூலமாக வைத்து பின்னாளில் ஆசிரியர் இந்த செய்தியை குறிப்பிட்டு எழுதுகிறார். நடைமுறையில் இருந்த வழக்கமும் முன்பிருந்த வழக்கமும் ஒன்றாகத்தான் போகிறது என்பதை வலியுறுத்தி காட்ட ஆசிரியர் எழுதுகிறார் என்று குறிப்பிட்டு சொல்கின்றார். அதே மாதிரி 28ஆம் வசனம் வாசிங்களேன். அவ்வாறே திருக்காட்சியாளர் சாமுவேல் கீசின் மகன் சவுல், நேரின் மகன் அப்னேர், சிரியாவின் மகன் யோவாபு ஆகியோர் அர்ப்பணித்திருந்தவை யாவையும் செலோமித்தின் பொறுப்பிலும் அவருடைய சகோதரின் பொறுப்பிலும் இருந்தன. ஓகே, இப்போ மிக முக்கியமான ஒரு செய்தி ஆகிறாரு. அந்த இடத்துல சவுல், திருக்காட்சியாளர் சாமுவேல், கீசின் மகன் சவுல், நேரின் மகன் அப்னேர், இவர்களெல்லாம் நமக்கு முன்பே அறிமுகமானவர்கள். 1 சாமுவேல் 2 சாமுவேலே நாம் விவரமாய் அவரை பற்றி நாம் தெரிந்திருந்தோம். இந்த பகுதியில் சவுல் எல்லா கைப்பற்ற பொருளையும் தன் பக்கமும் அரச பக்கமும் வைத்துக் கொண்டார். அதை சுட்டி காட்டாம, அவரை குத்தி காமிக்காம அப்படியே அழகா மறைமுகமா சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. அந்த ஒரு அழகான செய்தியை அந்த சவுல் பற்றி எந்த விதமான ஒரு நெகட்டிவான எதிர்மறையான செய்திகளுக்கு அவர் இடம் கொடுக்காமல் அவர் கடந்து போகிறார் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்ப 29ஆம் வசனத்தை வாசிப்போமே. இட்சக்காரியரில் கெனினியாவும் அவருடைய புதல்வரும் இஸ்ரேலின் மேல் பொது நிர்வாக பணியை ஏற்று அதிகாரிகளாகவும் நடுவர்களாகவும் செயல்பட்டனர். அதுல பாருங்க, மேல் பொது நிர்வாக பணியை ஏற்று, மேல் சூப்பர்வைசிங் அப்படின்னு நிர்வாக பொறுப்புல சூப்பர் டாப் லெவல் ஆர்டர்ஸ். அப்பயே பாருங்க, கமிஷனர், சிட்டி கமிஷனரு, மேயரு, அப்படி எவ்வளவு அழகா ஒரு ஆட்சி பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு, மேலாண்மை எல்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 30ஆம் வசனத்தை வாசிப்போமே. எப்ரோனியரில் அசபியாவும் அவர் உறவின் முறையினருள் திறமை மிக்க 1700 பேரும் யோர்தானுக்கு மேற்கு புற இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் பணி, அர்ச்சகரின் பணி அனைத்திலும் நிர்வாக பொறுப்பேற்றிருந்தனர். ஓகே, அதுல 2 வார்த்தை இருக்குது. ஆண்டவரின் பணி, அரசரின் பணி. அரண்மனை போர், காவல், போர் திறன், போர் அணிவகுப்பு, படைக்கலன்களை தயாரிப்பது, இதெல்லாம் அரசரின் பணி. பழி ஒப்பு கொடுப்பது, ஆண்டவருக்கு உகந்ததை செலுத்துவது, ஆலய நிர்வாக பணி. ஆண்டவனின் பணிக்கென ஒரு குழுவும் அரசனின் பணிக்கென இன்னொரு குழுவும் தனித்தனியை அவர் பிரித்து வைத்து அழகாய் செயல்படுத்துகிறார்கள். அதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்க போது. ரூபன் மற்றும் காத் ஆகிய இருவருடைய குலத்தை பற்றியும் அதிகமாக பேசப்படுவது கிடையாது. அதை பற்றிய பல செய்திகளை பல இடங்களை குறிப்பிடுறாங்க. ஏன் இவங்க 2 பேரையும் விட்டுறாங்க, அடிக்கடி மையப்படுத்தி சொல்றதில்லை என்ற ஒரு செய்தி வருவதாக இருக்கிறது. நாம் அதை பற்றி விவரமாக பேசுவதற்கு இல்லை. மாறாக இந்த 26ஆம் அதிகாரத்தினுடைய வாழ்வியல் செய்திகள் நம்ம பார்ப்போம். அதில் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். 4 பாயிண்ட் சொல்றேன். முதலாவதாக, ஒரு நல்ல அரசன் என்பதற்கு என்ன ஆட்சி என்பது 10 திருக்குறள்கள் இருக்கிறது. 10 திருக்குறள் இருக்குது. 10 திருக்குறள்கள் ஒரு மேலாண்மை மிக்க ஆட்சிக்கான தகுதியையும் சிறப்பையும் பற்றி 10 திருக்குறள்கள் பேசுகின்றது. அந்த திருக்குறள் அதில் ஒன்று என்னவென்றால், அரசன் நிர்வாக திறமை மிக்கவனாக இருக்க வேண்டும், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்க வேண்டும், எளியவரை காப்பவனாக இருக்க வேண்டும், வருமுன் காப்பவனாக இருக்க வேண்டும் என்று அழகழகான கருத்துக்களை வள்ளுவர் அடுக்கி செல்வார். அந்த விளக்கமா சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா இந்த விவிலியத்தினுடைய பகுதிகள் ஒன்றும் அந்த திருக்குறளுக்கு குறையாத செய்தியை நமக்குள்ளாய் கொண்டு தருகிறது. அந்த பணி அலுவலுடைய ஆளுங்களை பார்த்தோம்னாவே பா அப்படின்னு ஒரு மனசுக்கு பிரமிப்பு வருது. ஆலயத்துல அந்த திரைச்சீலைக்கு அந்த பக்கம் போக முடியாது. திரைச்சீலையில இருந்து வாசப்படி வரைக்கும் யார் யார் எங்கெங்க என்னென்ன வேலை செய்யணுன்றத அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சி சொல்றாரு இல்லைங்களா? நம்மளுக்கு இல்லை, நம்ம அப்படி எவ்வளோ பெரிய தான் இன்னைக்கு இருக்கிற அமைப்பை விட பயங்கரமான அமைப்பாங்க இருந்திருக்குது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. அதே போலவே சமூகதாயத்துல மேல் நிர்வாகம் பொறுப்பை சார்ந்தவர்ல இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அவங்களுடைய சம்பளம், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய கடமை, அவங்க கடமையில தவறுனா என்ன தண்டனை எல்லாத்தையும் அழகா சொல்கிறார். அந்த அமைப்பு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட நம்ம திங்க் பண்ணக்குள்ள லாஜிக்கா திங்க் பண்ணணும். நம்முடைய கணவன் மனைவி கிட்டே இருக்க உறவுகளில் என்ன பெரிய லாஜிக்கா நம்ம சொல்லலாம். ஆனா இதனால இருக்குமோ,
அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம புரிந்து கொள்ள ஆசைப்படுவோம். புரிந்து கொள்ள நமக்கு மனம் இருக்கிறது என்று அர்த்தமாகும். அண்ணா என்று ஈகோத்தனத்தோடும் அகங்காரத்தோடும் அந்த லாஜிக்கல் திங்கிங் இடம் கொடுக்காம போகும்போது மனிதர்களை, நண்பர்களை, உறவினர்களை, உறவுகளை புரிந்து கொள்ளாமல் போவோம். இந்த அமைப்பு முறை மாதிரி நம்ம அழகா ஒரு கட்டமைப்பு, ஒரு சமுதாயத்தை சமாதானத்துல, அன்புல, சமாதான, கடவுளுடைய கிருபையில, கடவுளுடைய இரக்கத்துல, அரசனுடைய அற்புதமான ஆட்சி முறையில நடத்தி கொண்டு போகிறது. இன்றைக்கும் தாவீதின் ஆட்சி காலம் பொற்காலம் என்று போற்றப்படுகிறது இல்லைங்களா? அப்படி என்றால் இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டு தேசிய கொடியிலே தாவீதினுடைய ரட்சணை தான் இருக்கிறது. அப்படி என்றால் அவ்வளவு பெருமைக்குரிய அரசர் எவ்வளவு சிறப்பாக ஆண்டிருக்கிறார், எவ்வளவு சிறப்பாக ஆண்டிருக்கிறார். ஒவ்வொன்றையும் அதனுடைய இடத்திலே வைத்து அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்குரிய சன்மானத்தை தந்து அவர்களிடமிருந்து வேலையை வாங்கி ஆட்சி பொறுப்பை நடத்துகிறார். குடும்பத்தையும் சரி, அலுவலகத்தையும் சரி, தொழிலையும் சரி நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை பாடு இல்லைங்களா? நம்ம பசங்க நைட்டு ஃபுல்லா வாட்ஸ்அப்பை பார்க்கறது, ஃபேஸ்புக்கை பார்க்கறது, இன்ஸ்டாகிராமை பார்க்கறது, லொச்சுக்குன்னு கண்டதை பார்க்கறது, 12:30 மணி வரைக்கும் தூங்குறது. எங்கே போகிறது ஒரு புதிய இளைய சமுதாயம்? விவேகானந்தர் கண்ட அந்த இளைய சமுதாயம் எங்கே? விவேகானந்தர் சொன்னாரு, அசிசியாரை போல 4 இளைஞர்களை எனக்கு கொடுங்கள், உலகத்தை மாற்றி காட்டுகிறேன்னு சொன்னார். அசிசியாரை போல, பிரான்சிஸ் அசிசியாரை போல 4 இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள், உலகத்தையே நான் திருப்பி போட்டு வைக்கிறேன் என்று விவேகானந்தர் சொன்னாராம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் எங்கே? கட்டுக்கோப்போடு, கடமை உணர்வோடு, அர்ப்பண உணர்வோடு, கடின உழைப்போடு, இன்னைக்கு எல்லாம் குறுக்கு வழியில ஈஸி ஜாப், ஈஸி மை ட்ரிப்ன்ற மாதிரி எல்லாம் ஈஸியா, ஈஸி பை, ஈஸி பைட், ஈஸி ஜாப், ஈஸி மணி, இதுதான் விரும்புகிறோம். அல்ல, அர்ப்பண உணர்வோடு, கடமை உணர்வோடு, கட்டமைப்போடு, ஒரு அமைப்பு முறையோடு நாம் செயல்படும் போதுதான் வாழ்வு சீராகிறது என்கிற முதல் பாடத்தை நான் இந்த குறிப்பேடு புத்தகத்தினுடைய 26ஆம் அதிகாரத்திலே நான் கற்றுக்கொள்கிறேன். இரண்டாவதாக பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். தாவீது போர்க்களத்திலே போரில் வென்றவர்களுக்கு மட்டும் பரிசு கொடுக்கவில்லை, மாறாக உணவு சமைத்தவர்கள், பொருட்களை தூக்கி வந்தவர்கள், போர்க்காலத்திலே பொருட்களை சரி செய்து கொடுத்தவர்கள், எல்லாருக்கும் அந்த போரினுடைய பலன் கிடைக்கும்படியான விகிதத்தை செய்தார். நீதி என்பது எல்லோருக்குமான நீதியாக இருக்க வேண்டும். ஒரு நீதி மிகுந்த சமுதாயம் என்பது எளியவர்கள், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கேட்க திறனியற்றவர்கள், கேட்க இயலாதவர்கள், இவர்களையும் நாம் கண்ணோக்கி பார்த்து உதவுகின்ற ஒரு சமுதாயம் தான் உண்மையான நீதியான சமுதாயம். மூக்கு மட்டும் ஒரு 1.5 மணி வளர்ந்துச்சுன்னா வளர்ச்சிங்களா? அது அப்நார்மாலிட்டி இல்லைங்களா? அப்நார்மாலிட்டி. தாவீது வாழ்ந்த காலகட்டத்திலே ஒரு மன்னராட்சியாக இருந்தாலும் எல்லாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்த ஒரு காட்சியை இந்த பகுதியில் நாம் சுற்றி பார்க்கிறோம். மூன்றாவதாக குறிப்பிட்ட ஆசிரியர் சவுலை பற்றியும் கீசின் மகன் சவுல் என்று குறிப்பிட்டு விட்டு அவரை பற்றி எந்த விதமான எதிர்மறை செய்தியும் சொல்லாமல் அப்படியே கடந்து போகிறார். அதுவும் ஒரு அழகான ஒரு நல்ல பண்பாக படுகிறது. சவுலை பற்றி பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கிறது, அவருடைய மோசமான குணத்தை சொல்வதற்கு பக்கமாய் நமக்கு செய்தி இருக்கிறது. ஆனாலும் அத்தனையும் அவர் தொலைத்து எப்படி தாவீதை பார்த்தாரோ அதே கண் கொண்டு சவுலையும் பார்த்தார், அப்படி கடந்து போனார். அந்த ஒரு நல்ல குணம் ரொம்ப முக்கியம். சில சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில பசி, நிறைய பேர் பசியினால பசியினால செத்து விழுறாங்க. பிசிக்கலா இல்ல, சைக்காலஜிக்கலா. என்ன பசி? அப்ரிசியேஷன், அக்னாலஜ்மெண்ட், ரெகக்னிஷன். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வேலையெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு, நம்ம திறமையெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு, நம்முடைய அறிவியெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு, ஒரு அப்ரிசியேஷன் இல்லாம, ஒரு ரெகக்னிஷன் இல்லாம, ஒரு பாராட்டு இல்லாம நம்ம விட்டு போகும்போது ஒரு அழிவின் சமூகத்தை உருவாக்குறோம், ஒரு எதிர்மறை சமூகத்தை உருவாக்குறோம். அடுத்த முறை நன்றி இல்லாத வாழ்க்கை வாழலாம். சரிதான், இவனுக்கு போய் என்ன நன்றி என்ற ஒரு நன்றி இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் பணிகளாக இருக்கிறோம், ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. சின்ன பாராட்டுகள், சின்ன ஆதரிப்புகள், சின்ன அரவணைப்புகள், சின்ன ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாமே வாழ்க்கையை வளப்படுத்தும் காரணிகள். மாறாக சின்ன குறைகளை மிகைப்படுத்தி கொண்டு அந்த குறைகளையே பெரிதாக பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் வம்பு, சண்டை, பிரிவு, பிணக்கு, பிளவுகள் இவைகள் தான் மிச்சமாகும். இந்த குறிப்பேட்டாளர்
சவுலை அப்படியே அவருடைய நன்மைத்தனத்தை கண்டு அப்படியே சொல்லி கடந்து போகிறார். அவர் சொல்ல எல்லா இடத்திலும் இந்த நேர்மறை செய்திகளை தவிர வேறு எந்த செய்திகளும் நம்ம காண்பதே கிடையாது. அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது, அவருடைய மன பக்குவத்தை காட்டுகிறது. துன்பத்தின் உலையிலே வருடப்பட்டு இருந்தார். எங்க செமினேர்ல ஒரு பிரதர் இருக்கிறார், ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சார். இப்ப வேற இன்னொரு குருமடத்திற்கு அவர் போய்விட்டார். அவர் பேசுகின்ற பேச்சு, நடக்கின்ற நடத்தை, செய்கின்ற செயல்பாடு, ஜெபிக்கின்ற விதம் அவ்வளவு பக்தியாக இருக்கும். நலமா இருப்பார், ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை இருப்பார், சிரிப்பார், சந்தோஷமா இருப்பார். அதெல்லாம் இயல்பு, ஒரு பிரதருக்கே ஒரு இயல்பான குறும்பெல்லாம் இருக்கும். ஆனா அந்த அவருடைய மெச்சூரிட்டி பார்த்து அசந்து போவோம். உட்கார்ந்து யோசித்து அவர்கிட்ட பேசும்போது புரிந்தது, அம்மா சிறிய வயதிலே இறந்து விட்டார்கள். சிறிய வயதிலே இறந்து விட்டார்கள். ஆதரிப்பதற்கென்று பெரியவர்கள் யாரும் கிடையாது. வறுமை, துன்பம், தனிமை, வெறுமை, யாரும் இல்லாத நிலை, இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும் என்று வந்த மன உறுதி, வந்தோம் வாழ்வோம் என்றல்ல, வந்தோம் வாழ்ந்து காட்டுவோம் என்கின்ற வீரம், அதுதான் அவரை அந்த மெச்சூரிட்டிக்குள் அழைத்து போகிறது. துன்பம் என்ற உலகிலே இடப்படும் போதுதான் மனிதன் முழு மனிதனாக மாறுகிறான். சந்தனம் மணக்க வேண்டும் என்றால் அரைக்கப்பட வேண்டும், பசும்பால் சுவைக்க வேண்டும் என்றால் சுண்ட காய்ச்சப்பட வேண்டும், தங்கம் நெருப்பிலே இடப்பட்டால் தான் ஜொலிக்கும். அதை போல வருகின்ற சின்ன சின்ன துன்பங்களை நாம் மிகைப்படுத்தாமல் அந்த துன்பங்களுக்குள்ளாக நன்மையை கற்றுக்கொண்டு வாழும்போது இந்த குறிப்பேட்டாளருடைய செய்திகளை போல நம்முடைய வாழ்வின் செய்திகள் வளமானதாய் மாறும் என்பது தாழ்மையான கருத்து. நன்றி தந்தை அவர்களே. மிகவும் ஒரு சிறப்பான பகுதி. இந்த 26ஆம் அதிகாரம் அதனோடு சேர்ந்த வாழ்வியல் அர்த்தங்கள் மிகவும் நன்மை பயக்குகின்ற ஒரு தனமாக இருந்தன. எனவே நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்கள், இதுவரை நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 26ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கும் வாழ்வியல் பாடங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 26. வாயில் காப்போரின் பிரிவுகளாவன. கோராகியரில் ஆசாபின் குடும்பத்தைச் சேர்ந்த கோரேயின் மகன் மெசலேமியா. மெசலேமியாவின் புதல்வருள் செக்கரியா மூத்தவர். இரண்டாமவர் எதியவேல். மூன்றாமவர் செபதியா. நான்காமவர் யாத்தனியேல். ஐந்தாமவர் ஏலாம். ஆறாமவர் யோகனான். ஏழாவது எல்யகோவெனாய். ஓபேது ஏதோமின் புதல்வருள் செமாயா மூத்தவர். இரண்டாமவர் யோசபாத்து. மூன்றாமவர் யோவாகு. நான்காமவர் சாக்கார். ஐந்தாமவர் நெத்தனியேல். ஆறாமவர் அம்மியேல். ஏழாமவர் இசக்கார். எட்டாமவர் பெயுலத்தாய். கடவுள் ஓபேது ஏதோமுக்கு ஆசி வழங்கியிருந்தார். அவருடைய புதல்வர் செமாயாவுக்கும் புதல்வர் பிறந்தனர். அவர்கள் ஆற்றல் மிக்கவராயிருந்தனர். தங்கள் தந்தையின் குடும்பத்தின் மீது ஆட்சி செய்தனர். செமாயாவின் புதல்வர் ஒத்னி, ரபாவேல், ஒபேது, எல்சபாது, அவர்கள் சகோதரர் எலிகு, செமக்கியா ஆகியோர் ஆற்றல் மிக்கவராயிருந்தனர். ஓபேது ஏதோமின் புதல்வருள் அவர்களின் புதல்வரும் உறவின் முறையினரும் 62 பேர். அவர்கள் தங்கள் வேலையில் திறமை மிக்கவராயிருந்தனர். மெசலேமியாவின் புதல்வருள் அவர்கள் சகோதரரும் திறமை மிக்கவர்கள். இவர்கள் 18 பேர். மெராரியன் புதல்வருள் ஒருவர் கோசா. இவர் தம் புதல்வருள் சிம்ரி தலைமகன் அல்லாதவராயிருந்தும் அவர் தந்தை அவரை தலைவராக்கியிருந்தார். இரண்டாமவர் இலிக்கியா. மூன்றாமவர் தெபலியா. நான்காமவர் செக்கரியா. கோசாவின் புதல்வரும் சகோதரருமாக 13 பேர். இந்த பிரிவுகளில் இருந்த அவர்கள் சகோதரரை போல் வாயில் காப்போர் தங்கள் தலைவர்கள் கீழ் ஆண்டவரின் கோவிலில் பணிபுரிய நியமிக்கப்பட்டனர். அவர்கள் தாங்கள் காவல் புரிய வேண்டிய வாயிலை தெரிந்து கொள்ளுமாறு தங்கள் தந்தையின் குடும்பங்களின்படி சிறியோர் பெரியோர் என்னும் வேறுபாடின்றி சீட்டு போட்டனர். கிழக்கு வாயிலுக்கான சீட்டு செலேமியாவுக்கு விழுந்தது. அவர் மகனும் விவேகமுள்ள ஆலோசகருமான செக்கரியாவுக்கு வடக்கு வாயிலுக்கான சீட்டு விழுந்தது. தெற்கு வாயிலுக்கான சீட்டு ஓபேது ஏதோமுக்கு விழுந்தது. அவர் புதல்வருக்கு பண்டசாலைகளுக்கானது விழுந்தது.
சுப்பீமுக்கும் ஓசாவுக்கும் மேற்கு வாயிலும் மேட்டுப்பாதை நோக்கிய சல்லகேத்து வாயிலும் விழுந்தன. காவல் முறை ஒரே சீராக அமைந்திருந்தது. கிழக்கே லேவியர் 6 பேரும், வடக்கே 4க்கு 4 பேரும், தெற்கே 4க்கு 4 பேரும், கருவூலத்தில் 2 பேரும், நெடுஞ்சாலை நோக்கிய மேற்கு தூண் வரிசை வாயிலில் 4 உட்புறத்தில் 2 நியமிக்கப்பட்டனர். கோராகின் புதல்வருக்கும் மெராரியின் புதல்வருக்கும் குறிக்கப்பட்ட காவல் முறை இதுவே. லேவியருள் அகியா என்பவர் கடவுளுடைய கோவிலின் கருவூலத்திற்கும் புனித பொருள்கள் வைக்கப்பட்ட கருவூலத்திற்கும் பொறுப்பேற்றிருந்தார். இலாதானின் புதல்வர், இலாதான் வழி வந்த கெர்சோனியர், கெர்சோனியரான இலாதாவின் வழிமரபில் மூதாதையர் குடும்பத் தலைவரான எகியேலி, எகியேலின் புதல்வருள் சேத்தாமும் அவர் சகோதரராகிய யோவேலும் ஆண்டவரின் இல்ல கருவூலத்திற்கு பொறுப்பேற்றிருந்தனர். அம்ராமியர், இட்சகாரியர், எப்ரோனியர், உசியேலியர் ஆகியோருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. மோசேயின் மகனான கெர்சோமின் வழிமரபில் தோன்றிய செபுவேல் கருவூலத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருந்தார். அவர் சகோதரர் எலியேசர், இவர் மகன் ரகபியா, இவர் மகன் ஏசாயா, இவர் மகன் யோராம், இவர் மகன் சிக்ரி, இவர் மகன் செலோமித்து. தாவீது அரசரும் மூதாதையர் குடும்பத் தலைவர்களும் 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் படை தளபதிகளும் அர்ப்பணித்த புனித பொருள்களின் கருவூலம் முழுவதற்கும் இந்த செலோமித்தும் அவர் சகோதரரும் பொறுப்பாயிருந்தனர். அவர்கள் போரில் கைப்பற்றிய கொள்ளை பொருள்களினின்றும் எடுத்து ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்ப்பதற்காக அர்ப்பணித்திருந்தனர். அவ்வாறே திருக்காட்சியாளர் சாமுவேல், கீசின் மகன் சவுல், நேரின் மகன் அப்னேர், செருயாவின் மகன் யோவாபு ஆகியோர் அர்ப்பணித்திருந்தவை யாவும் செலோமித்தினுடையவும் அவர் சகோதரருடையவும் பொறுப்பில் இருந்தன. இட்சகாரியரில் கெனனியாவும் அவர் புதல்வரும் இஸ்ரேலின் மேல் பொது நிர்வாக பணியை ஏற்று அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் செயல்பட்டனர். எப்ரோனியரில் அசபையாவும் அவர் உறவின் முறையினருள் திறமைமிக்க 1700 பேர் யோர்தானுக்கு மேற்கு புற இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் பணி, அரசரின் பணி அனைத்திலும் நிர்வாக பொறுப்பேற்றிருந்தனர். எப்ரோனியரில் எரியா தன் மூதாதையின் தலைமுறை அட்டவணைப்படி தலைவராயிருந்தார். தாவீது ஆட்சி 40 ஆண்டில் எப்ரோனியருள் ஆற்றல் மிகு வீரர்களை தேடியபோது அவர்கள் கிளையாதில் உள்ள யாசேரில் இருப்பதாக தெரிய வந்தது. ரூபன் குலம், காத்தின் குலம், மனாசேயின் பாதி குலம் ஆகியோருக்கு குறிக்கப்பட்ட ஆண்டவரின் பணி, அரசரின் பணி அனைத்து பொறுப்பையும் வலிமை மிகுந்தவர்களும் மூதாதையர் குடும்ப தலைவர்களுமான எரியாவின் உறவின் முறையினர் 2700 பேரிடம் அரசர் தாவீது ஒப்படைத்தார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். அதிலும் குறிப்பாக வில்லியம்சன் அந்த கேள்வியை நாம் கண்பாக வைக்கிறார். பலர் அதற்கு ஆம் என்று சொல்கிறார்கள், சிலர் அதற்கு இல்லை என்று சொல்கிறார்கள். என்றாலும் நம்முடைய பார்வையிலே அது அந்த இடத்துல இருப்பது 26 - 22 வரை உள்ள பகுதிகளிலே குல தலைவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் செயல்படுத்தப்படுகிறது. 23, 24 ஒரு இடை செருகலாக வருகிறது. ஏனென்றால் அது சென்சஸை பற்றி பேசுகிறது.